ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோக்கல் எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சிம்பிளா குயிக்கா வோக்கல், அதாவது நீங்க vlogs பண்றவங்களா இருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க ஏதாவது ஒரு சாங் பாடி ரெக்கார்ட் பண்றவங்களா இருக்கலாம், அப்படின்னா நீங்க கோட்ஸ் சொல்றவங்களா இருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க ஏதாவது ஒரு வீடியோக்காக வாய்ஸ் ஓவர், சரிங்களா, வாய்ஸ் ரிலேட்டடான என்ன ஒரு வீடியோ நீங்க பண்றதா இருந்தாலும், சரிங்களா, உங்களோட வாய்ஸ் வந்துட்டு என்னன்னா நீங்க சம்டைம்ஸ் க்ரௌட்ல எடுத்திருப்பீங்க, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல நாய்ஸ் ஒரு இடத்துல எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு அதுலேருந்து நாய்ஸ் எப்படி கிளியர் பண்ணி கொடுக்குறது எடுக்கிறது, எனக்கு எப்படி ஒரு குவாலிட்டியான வந்துட்டு ஒரு நாய்ஸ் இல்லாத ஒரு சவுண்டை வந்துட்டு கொண்டு வரது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன் டைரெக்டாக. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுண்டு, சரிங்களா? ஸோ நான் இது நான் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடல. இதை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 25th ட்ராக்ல நான் அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 25th ட்ராக்ல அசைன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு ரா LMNOP. வோக்கல், சரிங்களா? இது மேபி உங்களோட வாய்ஸ் ஓவராகவும் இருக்கலாம், சரிங்களா? அந்த ட்ராக் என்ன பண்ணுங்க, கொண்டு வந்துட்டு நீங்கள் ஃபைலில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இம்போர்ட்னு பண்ணி அந்த வீடியோவாக இருக்கட்டும் இல்லைனா ஆடியோவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே கொண்டு வந்து அந்த வீடியோவை போட்டுட்டிங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்துடும், சரிங்களா? வாய்ஸ் ஓவர். ஸோ இப்போ நான் அந்த வாய்ஸை ப்ளே பண்ணுறேன், கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. A B C D E F G H I J K. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஸ்லோவாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷனல் மைக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மைக்கோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கிறேன், ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே பாருங்கள். இந்த மைக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஒரு பிளேஸில் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணல, பட் ஓகே, வாய்ஸ் வந்துட்டு எனக்கு எங்கேயோ இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, மியூசிக்கோடு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் எனக்கு அவ்வளோ மிங்கிள் ஆகாது, மிக்ஸ் ஆகாது, சரிங்களா? A B C D E F G H I தனியாக J தெரியும், K சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வோக்கல் மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வோக்கலோட ப்ரெசன்ஸ் எங்கே இருக்குது, அந்த வோக்கல் அதிகமாக எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வோக்கலோட மெயின் ஏரியா எங்கே இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும், சரிங்களா? அந்த வோக்கலில் நான் ஒரு EQ போடுறேன். EQ போட்டு இங்க பாருங்க, இந்தந்த இடத்துல எல்லாமே நமக்கு வோக்கல் நல்லா வந்துட்டு ப்ரெசன்ஸ் இருக்கு, சரிங்களா? இதெல்லாமே பேஸான வோக்கல். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஹையில் போயிட்டு ஹை கொடுத்துட்டு ஹை பாஸ் போட்டு அதுக்கு அடுத்து ஆர்டரில் போயிட்டு ஸ்டெப் 6ன்னு கொடுத்துட்றேன். 6 கூட தேவையில்லை, 4 கொடுத்தா போதும். ரொம்ப ஸ்மூத்தாக இது பண்ணுறேன், சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இந்த பேஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பேஸ் எல்லாத்தையுமே லைட்டாக கட் பண்ணுறேன். ஒரு 50 60, சரிங்களா? இங்கே காட்டும் பாருங்க, உங்களுக்கு 50 ஒரு 60 அந்த எடுத்து கட் பண்ணால் போதும், சரிங்களா? நீங்கள் இங்கே நீங்கள் குத்து பாட்டு பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்துட்டு மியூசிக் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இவ்வளோ 100 ஹெட்ஸ் கூட 50 பிலோ 80 to 100 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 100க்கு மேலே போகாதீங்க, ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ தட் ஒரு சில ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் அப்படி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு என்னோட வாய்ஸ் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேசின்றதுனால இங்கே பாருங்க, இதுலேருந்து எனக்கு பேஸ் தான் ஆரம்பிக்குது, அதனால இதுலேருந்து மெயின் ஏரியா, சரிங்களா? இது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்துட்டு என்னோட வோக்கல் வந்துட்டு இது இருக்குது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதை சின்னதாக இது பண்ணி நான் மேலே பார்ப்பேன். நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எங்கேயாவது கீச் குரல் அப்படி எல்லாம் குய் அப்படின்ற மாதிரி சவுண்ட் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணுங்க. A B C D E F G H I J K L M N O P L M N O P Q R S T U V W X Y Z A B C D E F G H I J இங்கே பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரி இருக்குது அந்த வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸ் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அப்படியே லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கட் பண்ணும்போது ஒரு 2 dB அப்படி அந்த ரேஞ்சில் கட் பண்ணிங்க, ரொம்ப கட் பண்ணாதீங்க. 4 dB அப்படி கட் பண்ணுங்க. A B C D E F G H I J K L M N O P L M N O P Q R S T U V W X Y Z A B C D E F G H I J K L M N O P. பாக்ஸே ஒரு வாய்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாமே கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு இது போதும், பட் நீங்கள் ரொம்ப இது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட வோக்கல் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ கட் பண்ணிட்டீங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட
வோக்கலை கம்ப்ரஸர் போடுங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல நீங்கள் நான் இங்கே லிமிட்டர் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறேன். லிமிட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ரஸர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கம்ப்ரஸருக்குள்ளே போயிடுறேன் நான். எதுக்கு இது கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல நீங்கள் ஸ்லோவாக பாடிருப்பீங்க, ஒரு சில இடத்துலலாம் இது பண்ணியிருப்பீங்க, ஹையாக பாடிருப்பீங்க. அதாவது ஒரு இடத்துலலாம் நீங்கள் வீடியோவில் ஸ்லோவாக பேசியிருப்பீங்க, ஒரு சில இடத்துலலாம் இங்கே தூரமாக நின்று பேசியிருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஒரே வால்யூம் லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறேன் த்ரெஷோல்ட் ரேஷியோ. த்ரெஷோல்டுனா எந்த அளவுக்கு இருக்கிற ஆடியோ எந்த அளவுக்கு இருக்கணும், ரேஷியோனா எதை தாண்டி வந்துட்டு இந்த அளவுக்கு வச்சிருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அங்கே பாருங்க, இதுதான் ஆடியோவோட லெவல். ஸோ இந்த லெவல் வரைக்கும் சின்ன சின்ன ஆடியோஸ் எல்லாம் இந்த லெவல் வரைக்கும் கேட்கணும்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் அப் பண்ணி கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ வந்துட்டு நான் 3:1 வைக்கிறேன். 3:4:1 3:1 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, நான் மாஸ்டர் ஃபுல்லாக வச்சுட்டு நான் உங்களுக்கு வால்யூம் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கம்ப்ரஸ் இல்லாமல் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன், கம்ப்ரஸரோட போடுறேன். உங்களுக்கு அந்த வாய்ஸ் ஓடுது பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கம்ப்ரஸரை இன்னுமே நான் வந்து கம்ப்ரஸர் நல்லா யூஸ் பண்ணணும். கம்ப்ரஸர் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை. ரேஷியோ இன்னுமே நான் வந்து ஸோ எல்லாமே இந்த லெவலுக்கு இந்த இடத்துல நான் ஸ்லோவாக பாடிருக்கேன், ஒரு சில இடத்துல நான் ஹையாக பாடிருப்பேன். அது எல்லாமே ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்தாலுமே அது கம்மி பண்ணிடும், ரொம்ப சவுண்ட் கம்மியாக இருந்தாலுமே அதை கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிடும். இந்த லெவலுக்கு ஈக்குவலாக வச்சு இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க கம்மி பண்ணிடும். ஸோ இந்த வோக்கல் நான் அப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு எஃபெக்ட் போடுறேன் சரிங்களா. அந்த நீங்கள் ஃப்ரூட்டி பிளட் ஓவர் வியூ அப்படிலாம் சவுண்ட் குடைசர் இதில் ரெண்டுத்தில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த ABCDன்னு 4 இருக்கும் சரிங்களா. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்று வச்சு செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறேன் கொஞ்சம் ஷார்ப்னஸ்க்காக. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஓகேவா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 50 to 55% இருந்தால் போதும். லெவல் நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இன்னொரு டிலே பேராமீட்டர். இது யாருமே மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு எஃபெக்ட்லாம் போட்டதுக்கு அப்புறமா உங்களோட ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் வந்து லைட்டாக மாறி இருக்கும். அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது அன்வான்ட் ஏதாவது நாய்ஸஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதை கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும். பார்த்தீங்களா, ஸோ அந்த பாக்ஸி வாய்ஸை வந்து லைட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வோக்கலோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் வோக்கலை லைட்டாக ஒரு 2 dB நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 dB நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஒரு 2 dB நான் இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க. இப்போ வோக்கலோடது முடிஞ்சிருச்சு சரிங்களா. எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் நிறைய என்ன பண்ணலாம்னா உங்களோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் EQ போடுங்க. இது எல்லாமே ஸ்டாக் ப்ளகின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே அவுட் சைடு இருக்கிற ப்ளகின்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ ரிவர்ப் போடுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இது ரைட் கிளிக் பண்ணி எல்லாருமே இதுலேயே அப்படியே ரிவர்ப் போட்டுருவீங்க. ரிவர்ப் போடும்போது என்ன ஆகும்னா அது பேஸுக்கும் அந்த ரிவர்ப் அப்ளை ஆகும், மிட்டுக்கும் அப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பேஸோட எல்லா இடத்தையுமே வந்துட்டு இந்த ரிவர்ப் அடைக்கும் போது பேஸ்க்கான இடம், அதாவது பேஸ்க்கான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த பேஸ் இருக்கு இல்லைங்களா, பேஸ்க்கான இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பேஸ்க்கான இடம். ஸோ பேஸ்க்கான இடத்துல இங்கே வோக்கல் பாடும்போது என்ன ஆகும்னா பேஸ்க்கும் வோக்கலுக்கும் கிளாஷ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா
பேஸும் ஒழுங்கா பாடாம வோக்கலும் ஒழுங்கா பாடாம கிளியரான ஒரு ஆடியோவாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேஸ் இங்கே தான் பர்ஃபார்ம் பண்ணுது. வோக்கலுக்கு எப்படி நான் பேஸை கட் பண்ணணும் அந்த மாதிரி பேஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதாவது லோ ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதே தான் நம்ம வந்து கிக்குக்கு வந்து ரொம்ப கட் பண்ண தேவையில்லை. ஸோ தட் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கெல்லாம் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட பேஸ் வந்துட்டு உங்களோட வோக்கலுக்கு எடுக்கக்கூடாது. அதனால் பேஸோட இடத்துல தான் பேஸ் இருக்கணும். வோக்கல் இங்கே இந்த இடத்துல நம்மளோட வோக்கல் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் பேஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நம்மளோட இது ப்ராப்பராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரூட் பண்ணி இன்னொரு ட்ராக்குக்கு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ரிவோப் போடுறேன். ரிவோப் போடுறத தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் கொடுப்பாங்க. சரிங்களா? மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல இப்படி பண்ணணுமா ரிவோப்புக்கு வந்து சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரிவோப்போட இடத்துல ரிவோப் மட்டும் போட போகிறேன். சரிங்களா? ஸோ நான் அதை வந்து ஃபுல் வால்யூம் வச்சுட்டு ஒரு நார்மலாக ஒரு ரிவோப் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரூட்டி ரிவோப் 2 போட்டுடுறேன். ஃப்ரூட்டி ரிவோப் 2 போட்டு மிட்டில் வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரை சிக்னல்ஸை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஃபுல் வெட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துட்டு இப்போ பாருங்க இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு ரிவோப் இன்க்ரீஸ் ஆகும் கம்மியாகும். இப்போ இந்த ரிவோப் எங்கே அப்ளை ஆயிருக்குன்னா உங்களோட மொத்த வோக்கலுக்குமே இந்த ரிவோப் பாடுது. ஆனால் அப்படி பாடக்கூடாது. ரிவோப் நமக்கு இருந்தால் ஹை ஃப்ரீக்வன்சி மிட்லேருந்து ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் இருந்தால் போதும். பேஸ்க்குலாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா பேஸ்க்கு போகவும் கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் ஒரு EQ ஆட் பண்ணுறேன். EQ ஆட் பண்ணி ஹை பாஸ் ஃபில்டர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இல்லைனா இது வந்து பேஸ்க்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இதெல்லாமே நம்மளோட ஸ்பேஸ் அடிக்கும். இது நீங்கள் வந்து ஒரு 150 ஒரு 150 ஒரு 100 டு 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் 150 நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ரொம்ப மேலே இந்த டாப்பு நீங்கள் நிறைய கிக்கு ஹேட்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுலேயுமே போயிட்டு இதை வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதில் ஒரு லோ பாஸ் போட்டு இதுலேயுமே என்ன பண்ணுங்கன்னா 4 கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். 8 டைப் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு 8 கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு ரொம்ப ஃப்ரண்ட்டில் வர வேணாம். ரொம்ப ஜஸ்ட்டு இந்த மீடியம் இங்கே கட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல தான் அந்த ரிவோப்போட ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கு மேலே அது போகக்கூடாது. சரிங்களா? அப்படின்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் ரிவோப் அவ்வளோ ப்ரெசென்ட் பண்ண முடியாது. இங்கே கிக்கு வரும், பேஸ் வரும், அவங்களோட ஸ்பேஸ் இது. அந்த இடத்துல போய் நம்ம கொடுத்துடக்கூடாது இல்லையா? இந்த இடத்துல நம்மளோட வோக்கலோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. கொடுத்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்க. ரிவோப் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கணும். இப்போ எல்லா ட்ராக்கோட தனியாகவும் நீங்கள் கேட்டுக்கணும், ட்ராக்கோட மொத்த ட்ராக்கோட சேர்த்து கேட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 to ஒரு 40க்குள்ளே வந்து என்ன பண்ணுங்கன்னா வச்சுக்கோங்க. நிறைய வேண்டாம். சரிங்களா? வால்யூம் வந்துட்டு 30 இருக்கிறதே பெஸ்ட்டு தான். சரிங்களா? ரொம்ப வோக்கல் ஒரு சில சாங்குக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ நான் ரிவோப் என்ன பண்ணுறேன்னா ஒரு 30, 35, 40க்குள்ளே நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ அது சிம்பிளாக என்ன பண்ண இதே மாதிரி தான் நீங்கள் டிலே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். டிலே ஆட் பண்ணுங்கள், அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். EQன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். EQ பற்றின ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும். ப்ராப்பரான ஒரு EQ பண்ணுறது எப்படி, EQனா என்ன, அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். எதுக்காக EQ யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த சுச்சுவேஷனில் EQ யூஸ் பண்ணணும், எங்கெங்கே EQ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு வீடியோவை நான் என்ன பண்ணுறேன் அப்கமிங்கில் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.